பேராசைப்படுத்த மனிதர்கள் மத்தியில் நேர்மையான நல்லவர்களும் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை உணர்த்தும் விதமாக அவ்வப்போது சில சம்பவங்களும் நடைபெற்றுதான் வருகின்றன. அந்த வகையில் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாமல் உரியவர்களிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளர்களின் நேர்மை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை அடையாறு பரமேஸ்வரி நகரைச் சேர்ந்தவர் காமாட்சி சந்தானம். இவர் தனது வீட்டில் இருந்த குப்பைகளை சாலையில் உள்ள குப்பை தொட்டியில் போட்டுள்ளார். அப்போது 1,65,000 ரூபாய் மதிப்பிலான சுமார் 3.5 சவரன் தங்க நகையையும் தவறுதலாக குப்பையோடு குப்பையாக சேர்த்து போட்டுள்ளார். இந்த நிலையில் சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் பாலு என்ற தூய்மை பணியாளர் குப்பை தொட்டியிலிருந்து குப்பைகளை எடுக்கும் போது நகைகள் இருப்பதை கண்டிருக்கிறார். தனக்கு இன்று ஜாக்பாட் தான் என நினைக்காத பாலு நகையை உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என முடிவெடுத்துள்ளார். வணக்கம், என் பேர் சி பாலு. ஜோன் 13 அடையாறில் 174 வார்டில் ஒர்க் பண்ணுறேன். தொடர்ந்து 4 வருஷமாக நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன். சர்க்குலேஷன் இங்கே வந்து நாங்கள் மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து கொடுக்கணும்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் கொடுத்துன்னுக்குறாங்க. ஒரு அம்மா காலையில் வந்து பார்க்கும்போது கொடுத்தாங்க. சரி, நான் செக்ரேட் பண்ணி போடலான்னு பார்க்கும்போது இந்த செயின் கட்டிச்சு. அது நான் எங்கள் சூப்பர்வைசர்கிட்ட சொல்லி வர வச்சு அவங்களாண்ட ஒப்படைக்க சொல்லியிருக்கிறேன். இதனை அடுத்து தான் வேலை பார்க்கும் நிறுவனத்தின் மூலம் அந்த நகையை காமாட்சி சந்தானத்திடம் கொண்டு சேர்த்துள்ளார். நான் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜையும் போது ஒரு செயினை வந்து போட்டிருந்தேன். அது மற்ற பூ குப்பைகளோடு அது வந்து போயிடுச்சு. நான் காலையிலேருந்து தேடிக்கிட்டு இருக்கேன். இது பண்ணல, எனக்கு எதுவும் கிடைக்கல. மனசுக்கு ரொம்ப வருத்தமாகவே இருந்தது, என்ன பூஜையை பண்ணிவிட்டு இப்படி ஆயிடுச்சுன்னு. ஆனால் அவர் இது பாலு சார் வந்து எங்கெங்கெல்லாமோ எங்களுக்காக தேடி கொண்டு வந்து இப்போ கொடுத்துட்டார். நிஜமாகவே அவரோட சேவைன்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எவ்வளோ பெரிய மகத்தானதுங்கிறது எங்களுக்கு இப்போ தான் தெரியும். அதனால் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதேபோல் சென்னை திருவான்மையூரிலிருந்து பெசன்ட் நகர் செல்லும் கலாசுத்ரா சாலையில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் 2 செல்போன்கள் அடங்கிய கைப்பையை 78 வயதான ரமணி என்ற முதியவர் தவறவிட்டுள்ளார். கைப்பை காணாமல் போனதை அறிந்த ரமணி பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் மன வருத்தத்தில் இருந்திருக்கிறார். இந்த நிலையில் அவரது வீட்டில் வேலை செய்யும் பெண்ணுக்கு திடீரென தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்துள்ளது. அதில் பேசிய விஜய் என்ற நபர் 2 செல்போன்கள் மற்றும் ஆவணங்கள் அடங்கிய பையை ஒருவர் தவறவிட்டிருக்கிறார். அந்த செல்போனில் இந்த எண் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். செல்போனில் பேசிய அந்த நபர் தூய்மை பணியில் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வருகிறார் என்பதுதான் சிறப்பே. இதனையடுத்து உரிமையாளர் ரமணி தூய்மை பணி மேற்பார்வையாளர் விஜயை சந்தித்து தனது ஆவணங்களை பெற்றுக்கொண்டதோடு தனது நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்துள்ளார். வண்டி மாற்றிருந்தனால எங்கே மாற்றுறதுன்னு தெரியாமல் 78 வருஷம், எனக்கு 78 வயசாகுது. வந்து 60 வருஷம் என்னோட உழைப்பு எல்லா டாக்குமெண்ட்ல இருக்கு, எல்லாமே ஃபோனில் இருக்கு. வரேன் ஐயா. இதேபோல கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்னை விருகம்பாக்கத்தில் முதியவர் ஒருவர் தவறவிட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைர நகையை மீட்டுக் கொடுத்ததும் ஒரு தூய்மை பணியாளர் தான். தொடரும் இது போன்ற நிகழ்வுகளும் செய்திகளும் அனைவரையும் நிகழச் செய்கிறது. சிரமமான வேலை, சொற்ப ஊதியம், ஏழ்மையான வாழ்க்கை, இதுதான் தூய்மை பணியாளர்களின் நிலை. அப்படி இருக்க அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாத இவர்களின் நேர்மைக்கு ஈடு இணையாக எந்த ஒரு நல்ல செயல்களையும் ஒப்பிட முடியாது என்பதே நிதர்சனம்.